30 டேஸ் 30 ஸ்விங் டூல் ஜர்னில பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்ம்ஹோல் ஸ்கேல பத்தி பார்க்கலாம். டே 3ல இந்த ஆர்ம்ஹோல் ஸ்கேல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாருங்க. ஸ்லீவ் போர்ஷன், ஆர்ம்ஹோல் போர்ஷன் அதுக்கப்புறமா வந்து நெக் போர்ஷன்ல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ரவுண்ட் நெக்கு, யூ நெக்லாம் எடுக்கிறீங்கன்னா, கரெக்ட்டா வந்து நெக்கோட டெப்த்த பார்த்து மார்க் பண்ணிட்டு, அந்த மார்க்கிங்க்கு நேரா கரெக்ட்டா இந்த மாரி கர்வியா வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கர்வ் போர்ஷன்ல கரெக்ட்டா சாக்க யூஸ் பண்ணி இந்த மாரி மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கான அந்த கர்வ் வந்து கிடைச்சிரும். அதே மாரி ஆர்ம்ஹோல் டெப்த்லயும் கரெக்ட்டா டெப்த் உங்க மெஷர்மென்ட்க்கு ஏத்த மாரி டெப்த்த மார்க் பண்ணிட்டு, அந்த மார்க்கிங்க கரெக்ட்டா வச்சு ஸ்கேல அதுக்கேத்த மாரி போர்ஷன்ல டர்ன் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாரி டர்ன் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாரி வச்சுட்டு, கரெக்ட்டா அந்த கர்வ் எடுத்து விடும்போது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஆர்ம்ஹோல் கர்வும் வந்து வந்துரும். எவ்வளோ ஈஸியா வந்து மார்க் பண்ணிட்டோம்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நெனைக்கிறேன். இதே மாரி தான் நம்ப ஸ்லீவ் போர்ஷன்லயும் மார்க் பண்ணி எடுக்கணும். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா, பேசிக் டெய்லரிங் கிட் எல்லாமே அவைலபிளா இருக்கு. வேணுன்றவங்க மேல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபுல் டீட்டெயில் வந்து நான் சென்ட் பண்றேன்.